ஸோ ரொம்ப நேரமா அமைதியா இருக்க லிங்கேஷ்ட ஏதோ கேட்போம். ஸோ மறந்துருச்சு கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் போவோம். யூ வாண்ட் டு ஆட் சம்திங்? இல்லையா, அடுத்த கொஸ்டின் போவோமா? பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப் லெசன் யூ லேர்ன்ட் இன் கேம்பஸ் லைஃப். நீங்க முதல்ல ஆன்சர் பண்ணுங்க. இத நீங்க சும்மா கேம்பஸ் லைஃப். ஐ மீன் ஸ்கூல் லைஃப்ல ஃப்ரெண்ட்னா இப்படி இருக்கணும்ப்பா, ஃப்ரெண்ட்னா இப்படி இருக்க கூடாது, இப்படி இருந்து அவாய்ட் பண்ணிடுங்க, அந்த மாதிரி சம்திங் யூ எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு பெருசா லைக் ஒரு ஃப்ரெண்ட் குரூப் அப்படின்லாம் இல்ல. ஒரு கிளாஸ்லயும் ஒரு 2 பேர் இருப்பானுங்க, இல்ல இந்த கிளாஸ்ல ஒரு 2 பேர் இருப்பானுங்க. ஓ எஸ், யூ ஸ்விட்ச் இல்ல. அதாவது நாங்க எல்லாம் படிக்கும்போது டீச்சர் எங்க கிளாஸ்க்கு வருவாங்க, நீங்க டீச்சர் கிளாஸ்க்கு போவீங்க. நான் சென்னையில இருக்கும்போது நான் அப்படி படிச்சேன் இல்லையா. இப்போ வந்து என்ன சப்ஜெக்ட் நீங்க என்ன எலெக்டிவ் எடுக்கிறீங்களோ அந்த எலெக்டிவ் இருக்கிற கிளாஸ்க்கு டீச்சர் அங்க இருப்பாங்க, நீங்க ஓடி போய் அங்க உட்காரணும், ரைட்? அப்ப அந்த ஒவ்வொரு சப்ஜெக்ட் யார் யாரு சூஸ் பண்றாங்களோ வெவ்வேறு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. Do you really have time for friendship? ரொம்ப பண்ற மாதிரி, ரொம்ப படிக்கிற மாதிரி இருக்கு எனக்கு. ஃப்ரெண்ட்ஷிப்னா இப்போ நீங்க ஒரே கிளாஸ்ல ஒரு 8 மணி நேரம் உட்காருறீங்கன்னா அங்க ஏதோ ஒரு படத்துலயும் டைலாக் வரும், ஃப்ரெண்ட்ஸ் வந்து இதர் ரொம்ப சந்தோஷமான இடத்துல 2 ஃப்ரெண்ட்ஸ் ஆவாங்க, இல்ல 2 பேரும் ஒரே கஷ்டத்துல இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் ஆவாங்க. ஸோ நீங்க 8 மணி நேரம் ஒருத்தவங்களோட லைக் ஒரு கிளாஸோட ஒரே இதுல இருக்கீங்கன்னா அப்ப ஃப்ரெண்ட்ஸ் வந்து மொத்த கிளாஸுமே உங்களுக்கு ஃப்ரெண்டு தான். ஏன்னா எல்லாரு கூடயும் ஒரு கனெக்ட் இருக்கும். இது வந்து நீங்க ஒவ்வொரு பீரியட் நீங்க மாறிட்டே இருக்கனால போவீங்க, வேலை பார்ப்பீங்க, அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பானுங்க, அண்ட் அவ்வளவுதான். ஒரு ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்ல முடியாது, என்னவோ அவனுங்களும் ஒரு ப்ராப்பர்ட்டி அவங்களும் இருக்கானுங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்னா லைக் அவுட் ஆஃப் ஸ்கூல் தான் நிறைய இருக்காங்க. சோ உங்க கம்யூனிட்டில நீங்க விளையாடுற இடத்துல, கிளாஸ் போற இடத்துல அப்படிதான் இருக்கு. அண்ட் அவங்கள பார்த்தா எனக்கே பாவமா தான் இருக்கு. எனக்கு மெயின் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரிலேஷன்ஷிப் இல்ல, அப்பா அம்மா செய்யறாங்க, இங்கிலீஷ் படிக்க சொல்றீங்க, தமிழ படிக்க சொல்றீங்க, காலேஜ் சொல்றீங்க. எங்க வாழ்க்கைலாம் இப்படிதாங்க இருக்கும். எனக்கு மெயின் ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னோட கசின்ஸ் தான். அவங்க வந்து ஒரு நாங்க 5 பேர். எங்களுக்கு பயமே கிடையாது அப்படின்ற மாதிரி எப்போ போனா அவங்க சொல்ல முடியாது. நாங்க தமிழ் எனக்கு இன்னும் நல்லா வர்றதுக்கு அவங்களுக்கு கூட ஒரு காரணமா இருக்கலாம். ஏன்னா நான் போய் ஹாய் ஹவ் ஆர் யூ அப்படின்னு சொன்னா அவனுங்க கலாய்ச்சி விட்டுருவாங்க. அதுக்காக தமிழ் பேசி, அதனால அவங்க கூட தமிழ்ல பேசுறது, போனா வண்டி எடுத்து சுத்துறது, காளான் சாப்பிடுறது. ஆமா, அதனால நாங்க ஃபுல்லா அவங்க தான் எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ். இங்க கூட டெய்லி ஏதாவது நைட்டு கால் பண்றது. இங்க இருக்காங்களா? இந்தியால இருக்காங்க. பட் யூ ஆர் ஸ்டில் இன் டச் வித் them. ஆமா, எப்ப போனாலும் இங்க இருந்தும் கால் பண்ணிட்டே இருப்போம். சோ ஆமா. சோ இப்ப இந்தியா அப்டேட்ஸ்லாம் உங்களை கேட்டா தெரிஞ்சிரும் எல்லாமே. அங்க எப்படி இருக்கு ஃப்ரெண்ட்ஷிப்? அங்கேயும் இந்த மாதிரி தான் ஓவரா படிக்கிறானுங்களாமே? அங்க இல்ல நான் தெரியல, பிரைவேட் ஸ்கூல் எனக்கு தெரியல. பட் நான் அந்த இன்டர்ன்ஷிப் போனேன்னு சொன்னேன்ல, அங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து அங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்கானுங்க. பார்த்தா ஒரு மாதிரி ஜெல்லஸா தான் இருக்கு, எல்லாருமே ஜாலியா இருக்கானுங்க. ஆனா வந்து கொஞ்சம் வயலண்டா இருக்கானுங்க. அது வயலன்ஸ்ல தான் ஃப்ரெண்ட்ஷிப்பே ஸ்டார்ட் ஆகும். புல்லிங்ல தான் ஃப்ரெண்ட்ஷிப்பே ஆரம்பிப்பாங்க. ஒரு 4 பசங்க இருப்பாங்க, எல்லாரையும் போட்டு அடிப்பானுங்க, எல்லாரையும் கலாய்ப்பானுங்க, அராத்துன்னு இருப்பானுங்க. அப்புறம் ஒரு 4 பசங்க அப்படி இருக்காங்க. ஒரு 4 பசங்க வந்து யார்கிட்டயும் பேச மாட்டானுங்க, அமைதியாவே இருப்பானுங்க. ஆனா அமைதியானா சோகமா இருக்க மாட்டானுங்க, அப்படியே இன்னசென்ட்டா அப்படி இருப்பானுங்க. அடிக்கிறானுங்கன்னு அர்த்தம் இல்ல, உண்மையிலுமே இன்னசென்ட்டா தான் இருப்பாங்க. அப்புறம் அந்த அராத்தா இருக்கிறவங்க எல்லாம் ஸ்கூல்ல அப்படி இருப்பானுங்க, ஒரு மாதிரி கெத்தா டெரரா இருக்கானுங்க. அந்த கேட் தாண்டி பஸ்க்கு போனா அவங்களும் ஒரு மாதிரி பணிவா மாறிடுறானுங்க. சோ அந்த ஸ்கூல்ல அவங்களுக்கு ஒரு தெரியல, கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்னே அங்க இருக்கக்கூடிய அந்த ஒரு ஃபேமிலி வைபா இல்ல அந்த ஒரு க்ளோஸ்னஸா என்னன்னு தெரியல, டீச்சர்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளாரியே அது மாதிரி பார்க்க அது ஃப்ரெண்ட்ஷிப்பை தாண்டி அது இன்னும் ரொம்ப க்ளோஸா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நம்மளுக்கு அந்த மாதிரி இங்க அது சுத்தமா இல்ல, டைமும் இல்ல, அவங்களுக்கு நம்மள புரியாது, வேற ரேஸ், நம்ம வேற இது. எஸ், wanna add something? Campus life, I mean, advice தானே கேட்டீங்க. I would say, I mean, this நான் வந்து adviceலாம் இல்ல, best friendship lesson. Okay. Prioritize yourself அப்படின்னு சொல்லுவேன். I think oftentimes friendshipsல and especially girl friendshipsல நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு விஷயம் என்னன்னா, பொறாமை வந்து ஒரு ரொம்ப ஒரு இருக்கும், அவங்க வெளியே சொல்லிக்க மாட்டாங்க, அது காமிச்சிக்க மாட்டாங்க. பட் தேர் ஆர் பீப்புள் இன் மை லைஃப் தட் ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நாங்கள் 2 பேரும் ஒரே கரியர் ட்ராக்ல தான் போயிட்டு இருந்தோம்.
அண்ட் அவங்க வந்து எப்படின்னா நம்மளே வந்து அவங்களோடய பிடிச்சிட்டே போகணும், ஏன்னா நம்ம அவங்களோட வாழ்ந்துடக்கூடாது. அந்த மாதிரி ஒரு இதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி. கவின் டைலாக் வருதா? நிறைய கவின் டைலாக் ஞாபகம் வருதா? வருது. சொல்லு. டாடா படத்துல வந்து சொல்லுவாரு, உங்களுக்கெல்லாம் நாங்க உங்களால நல்லா இருக்கணும், உங்களை விட நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு டைலாக். அது வந்து அந்த படத்துல பயங்கர ரிலேஷன்ஷிப். இது நான் வந்து நிறைய பொண்ணுங்க ரிலேஷன்ஷிப்ல தான் பாத்திருக்கேன். ரிலேஷன்ஷிப் இல்ல, சாரி, ஃப்ரெண்ட்ஷிப்ல பாத்திருக்கேன். ரிலேஷன்ஷிப் இது வந்து நிறைய சொல்லியிருக்காங்க. அதாவது சில உமன் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப அட்டாச் ஆகி ரொம்ப க்ளோஸாக இருந்து அது ஒரு மாதிரி அது ஃப்ரெண்ட்ஷிப்பை தாண்டி ரொம்ப ஓவரா அட்டாச் ஆகிற மாதிரி சஃபகேட்டிங் ஆயிரும். கண்டிப்பா அதான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இல்ல, ஸோ ஃப்ரெண்ட்ஷிப்பில் 100% பவுண்டரிஸ் வேணும். அப்பார்ட் ஃப்ரம் தட் ப்ரையாரிட்டைசிங் யுவர் செல்ஃப் ரொம்பவே முக்கியம். ஏன்னா வந்து நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, நான்லாம் வந்து லைக் ஐ செட் ஐம் a very hardcore person when it comes to friends and relationships and things like that. அந்த மாதிரி இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் நான் எப்பவுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது வந்து நான் வந்து ரொம்பவே அட்டாச் ஆகிறது தவிர வந்து லைக் நிறைய அட்டென்ஷன் கொடுப்பேன், நிறைய எஃபர்ட் போட்டு அந்த ரிலேஷன்ஷிப்பை நான் கீப் பண்ண ட்ரை பண்ணுவேன். That's emotionally draining. It's very draining because ஒரு certain pointல you're not getting it reciprocated. ஸோ நம்ம வந்து எனி ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, நம்மளை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறது ரொம்பவே முக்கியம். அண்ட் இமோஷ்னலாக டிட்டாச் பண்ணுறது வந்து எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம். நான் கண்டிப்பாக எனக்கு இந்த கான்செப்ட் தான், இந்த கமிட்மெண்ட் அந்த லவ் எல்லாம் பற்றி பேசிட்டு இருந்தீங்களா, இது வந்து இப்போ ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை நிறைய ரிலேஷன்ஷிப்பில் இருக்கட்டும், நம்ம வந்து ஓவராக அட்டாச் ஆகும் போது அவங்க செய்கிற சின்ன சின்ன விஷயங்கள் கூட ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். ஒரு அவங்க பேசுகிற டோன் நம்மளை அஃபெக்ட் பண்ணும். ஸோ இதெல்லாம் ரொம்ப பட்டு என்ன ஆயிரும்னா டிட்டாச் ஆயிடுவோம். ஸோ டிட்டாச் ஆனதுக்கப்புறம் அந்த கமிட்மெண்ட் கொடுக்கறதுக்கு வந்து லைக் அதே மாதிரி அட்டாச் ஆக மாட்டோம்னு தோணுது. ஐ திங்க் நிறைய பேர் கமிட்மெண்ட் வந்து அந்த இது ஒரு மாதிரி ரொம்ப கார்டட் ஆயிரும். அது இந்த ரிலேஷன்ஷிப்ல, சாரி, இந்த ஜெனரேஷன்ல வந்து ரொம்ப ஐ ஃபீல் லைக் எவ்ரிஒன்ஸ் கார்டட். ரொம்ப 1 2 அந்த மாதிரி போயிடுது இல்ல, எல்லாத்தையும் பர்சனலா எடுத்து இப்படி there is nothing in between அந்த மாதிரி எழுதா. அப்படி இல்ல, ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போய் அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரீமா எப்படி சொல்றது, எல்லாத்தையும் பர்சனலா எடுத்து ஒரு கட்டத்துக்கு மேல எதையுமே பர்சனலா எடுத்துக்காம கடைசியில ஒரு பர்சனலா நான் யாருன்னே தெரியாம போயிடுது. I'll actually add to that. இப்போ அவன் சொன்ன மாதிரியே நிறைய பேர் வந்து இந்த மாதிரி they'll go through something traumaticல. இப்போ அவங்க வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கட்டும், ஒரு ரிலேஷன்ஷிப் ஏதாச்சும் இருக்கட்டும், ஸோ அதுல வந்து அந்த ரிலேஷன்ஷிப்ல they became like ஓவரா அட்டாச் ஆயிட்டு அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஸோ ஓவர் அட்டாச் ஆகிட்டு அவங்க பண்ணுற ஒரு சின்ன சின்ன விஷயமும் வந்து அவங்கள அஃபெக்ட் பண்ணும், அவங்கள ஒரு மாதிரி லைக் ஃபீல் பண்ண வைக்கும். லைக் என்னடா இது அவங்க இப்படி பண்ணுறாங்க அது இன்னும் நல்லா யோசிக்கிறது அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அவங்க மைண்டில் அது எப்படி இருக்கும்னா, நான் வந்து இவங்க கிட்ட இவ்வளோ சீக்கிரம் இவ்வளோ அட்டாச் ஆகிட்டேன் நான், அதனால தான் வந்து இவ்வளோ அவங்க பண்ணுற ஒரு விஷயமும் எனக்கு இவ்வளோ ஹர்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து தேர் லைக் ஓகே அட்டாச் ஆனதுனால தானே இப்படி ஆகுது, நான் இனிமேல் எவன் கூட அட்டாச் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா எல்லாரையும் ஒதுக்கி வச்சுட்டு அதுலதான் இந்த கமிட்மெண்ட் இஷ்யூ ஸ்டார்ட் டு கம் இன். ஸோ அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல அதான் இட் டைஸ் இன்டு லைக் வாட் ஐ செட் அபவுட் அவங்கலாம் வந்து சர்டன் தேல் கோ த்ரூ எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் தென் they'll believe in something. So அது it ties into that. இப்போ நம்ம வந்து இப்போ நான் வச்சுக்கோங்களேன், இப்போ நான் வந்து இங்க பாரு, நான் வந்து நான் அவன் கூட ரொம்ப அட்டாச் ஆகிட்டேன், இனிமேல் நான் அட்டாச்மெண்ட்டே நான் யாருக்கிட்டையும் அட்டாச் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பண்றேன். பட் அப்படி இருந்து இப்போ நான் வந்து அந்த மெச்சூரிட்டி இல்லைன்னா நான் என்ன பண்ணேன், ஓகே அட்டாச்மெண்ட்னா நான் யாரு கூட ஆக மாட்டேன், ஆனா நான் கேஷுவலா வந்து இவங்க கூட பழகிறேன் சொல்லு. மீம் கிரியேட்டர் நம்ம பக்கத்துல உட்கார்ந்திருக்காரு. இல்ல ஒரு அந்த பாட்டு இருக்கும்ல, யாதும் ஒரே யாவரும், அதுல யாவரும் கேளு, அதுல வந்து செகண்ட் லைன் வந்து தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படின்றது. சோ திருக்குறள் தானே? Wait, no, not that, sorry. Sorry. பாட்டு மறந்துட்டேன். Anyway, continue. அது வந்து திருக்குறள்லாம் கேட்டீங்க பாருங்க. ஓகே மறந்துட்டேன்டா, ஒரு கட்டத்துக்கு மேல எல்லாத்தையும் லைக் ரொம்ப அஃபெக்ட் பண்ணி
அந்த ஸ்டேஜுக்கு போயிடுவோம்னு நினைக்கிறேன். லைக் தீதும் நன்றும் பிறதரவாரான்னு ஒரு டிட்டாச் ஸ்டேட்டுக்கு போயிட்டோம்னா அதான் அந்த டிட்டாச் ஸ்டேட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து that's when like commitments come in, right? So அதுக்கப்புறமா வந்து இது லைக் ஓகே அப்படி இல்லைன்னா கூட கேஷுவலா நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலா அந்த பக்கம் போயிட்டு அதுக்கப்புறம் whoever they அவங்க யாருக்கு கூடலாம் கேஷுவலா பழகுறாங்களோ அவங்கள போயிட்டு அஃபெக்ட் பண்ண வேண்டியது. வியாதி மாதிரி பரவும் அப்படியே. அவ்வளவுதான். இங்கிலீஷ்ல இதுக்கு ஒரு சேயிங் இருக்கு, ஹர்ட் பீப்புள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து நீங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அண்ட் பிகாஸ் யூர் ஹர்ட் ஆஃப் இட் நீங்க அடுத்தவங்களையும் ஹர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவனுக்கு பாவம் என்ன பிரச்சனையோ அப்படிங்கிற மாதிரி தட்டி விட்டு போறதுக்கு ரொம்ப வருஷம் ஆகும். அது வந்து மெச்சூரிட்டி வர்றதுக்கு அது ஃப்ரெண்ட்ஷிப், ரிலேஷன்ஷிப், மற்ற ரிலேட்டிவ்ஸ் இவங்க எல்லாம் எங்களுக்கே இன்னும் அதெல்லாம் வரல. உங்களுக்கு வரலைன்னா அதனால ஒரு பஞ்சாயத்து இல்லை, அது ஒரு ஓன் ஃபேஸ்ல போகும், நோ ப்ராப்ளம். அப்போ எல்லாருக்கும் ஒரே பஞ்சாயத்து தான் போல இருக்கு எல்லா ஜென்ரேஷன்லையும். அதுதான் மாரல் ஆஃப் தி ஸ்டோரி. டாக்ஸிக் காம்படிஷன் யூ ஹேவ் ஃபேஸ்ட் இட், அதை பண்ணியிருக்கீங்களா ஏதாவது? கண்டிப்பாங்க, கண்டிப்பா எல்லா இடத்துலயும் லைக் எஸ்பெஷலி இது நான் வந்து இது சொல்றதுக்கே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா வந்து நம்ம நிறைய வந்து லைக் நம்ம ஆளுங்க கிட்ட வளர்ந்தோம்னா அந்த மாதிரி காம்படிஷன் ரொம்ப நிறைய இருக்கு. ஏன்னா இப்ப லைக் நம்ம ஆளுங்கெல்லாம் வந்து ரொம்ப வந்து ஓகே நம்ம கரியர்ல வந்து நம்ம எவ்வளவு சக்சஸ்ஃபுல் ஆக முடியுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம சக்சஸ்ஃபுல் மரியாதை, அதை வச்சுதான் மரியாதை. நம்ம எந்த அளவுக்கு நம்ம என்ன லைக் ஜிபிஏவா GPA that's one thing. GPA is one thing. Like என்ன வேலையில இருக்கோம், எவ்வளவு சம்பாதிக்கிறோம், எல்லாமே வந்து ஒரு ஸ்டேட்டஸ் நம்ம நிறைய அந்த மாதிரி மைண்ட் செட்ல இருக்கோம். சோ அந்த மாதிரி நம்ம வந்து இப்போ அந்த மாதிரி வளர்ந்தோம்னா everybody will be like okay நான் வந்து இது வந்து எனக்காக நான் பண்ணணும், நான் வந்து எதுக்காக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்க. இப்போ நம்ம வந்து நமக்கு ஒரு விஷயம் நமக்கு ஹெல்ப் பண்ணுது, ஒரு ஸ்டேட்டஸ், இப்போ நமக்கு ஒரு விஷயம் வந்து ஓகே இது வந்து என்னோட கரியருக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா நிறைய பேர் வந்து அதை வந்து ஓகே நான் வந்து என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்றேன் அவனுக்கும் அந்த மாதிரி வரட்டும், அல்ல அவளுக்கும் அந்த மாதிரி அவளும் வருவாள், அந்த மாதிரி மைண்ட் செட் இல்லாம ஓகே இப்ப நான் அவகிட்ட சொன்னேன்னா அவளும் அந்த மாதிரி வந்துருவா, அவ வந்துட்டானா அப்புறம் அவளும் நமக்கு ஒரு காம்படிஷன் ஆயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு அதை மறைச்சு வைக்கிறது கேட் கீப்பிங்னு சொல்லுவாங்க. அதுதான் இப்போ நம்ம வந்து ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு வந்து கேட் கீப்பிங், அதுவும் ஒரு ஜென்சிட்டம். சோ என்னன்னா கேட் கீப்பிங்னா வந்து ஓகே இது வந்து ஒரு நல்ல விஷயம் நம்ம வந்து நமக்கு ஒரு நல்ல ஓகே இந்த விஷயம் எனக்கு ஹெல்ப் பண்ணுது, இல்ல இந்த விஷயம் எனக்கு பிடிச்சிருக்கு அந்த மாதிரி இருக்குன்னா அது நம்ம கிட்டே வச்சுக்கிறது, மத்தவங்க கிட்ட சொல்லாம நம்ம கிட்டே வச்சுக்கிட்டோம்னா ஓகே மத்தவங்களுக்கு அப்ப தெரியாது, மத்தவங்க வந்து நம்ம லெவலுக்கு வந்துட்டாங்கன்னா அப்புறம் அவங்க கூட நம்ம கம்பீட் பண்ண வேண்டியது இருக்கும். அதனால நம்ம காம்படிஷனை கம்மியா வச்சுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு நிறைய ஹை ஸ்கூல்ல வந்து ரேங்க் இருக்கிறதுனால சில பேர் என்ன பண்ணுவானுங்க, அவங்க நல்ல ஒரு டாப் 10ல இருப்பானுங்க, ஒரு ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் அப்படி இருந்தானுங்கன்னா சொல்ல மாட்டானுங்க. ஏன்னா இவன் ரேங்க குறைக்க ட்ரை பண்ணுவானுங்க. லைக் அது ரொம்ப டாப் சீக்ரெட்டா வச்சிருப்பானுங்க, எந்த ரேங்க்னே சொல்ல மாட்டானுங்க. கம்மியான ரேங்க்ல இருக்கேன் கொஞ்சம் சொல்ல வேணாம்னா அது வேற, நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் சொன்னா நீங்களாம் என்ன ஒரு மாதிரி லைக் என்ன எப்படியாச்சும் கீழே இருக்க பாத்துருவீங்க அப்படின்னு ஒரு இது இருக்கும். வித்தியாசமான ப்ராப்ளமா இருக்கேன். நண்டு கதையா தலைவர் சொல்லுவான் பாரு, ரஜினி சொல்லுவார்ல நண்டு கதை தெரியலையா? தெரியல, சந்தோஷமா இருக்கு எனக்கு. நண்டு வந்து காது கேட்காத நண்டு மேல போயிரோமா, மீதி நண்டு எல்லாம் புடிச்சு இழுக்கும். இந்த தமிழ்நாட்டு நண்டு கதை தெரியுமா அப்படின்னு இந்த ரஜினி அடிக்கடி சொல்லுவார்ல, அந்த மாதிரிதான். அதாவது தானும் முன்னேற மாட்டான் மத்தவனையும் முன்னேற விட மாட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை இருக்கு. ஸோ ஐ மீன் கோயிங் பேக் டு இந்த ரேங்க் எல்லாம் சொல்லும்போது எனக்கு அதான் when I was in high school அதே மாதிரி தான். ரேங்க் இருந்துச்சுன்னா கண்டிப்பா யார்கிட்டயும் சொல்லவே கூடாது. ஏன்னா அவங்க தெரிஞ்சதுன்னா எப்படின்னா ஓ இவ வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் இருக்கா, நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் கிடையாதுப்பா, அவ்வளவு பெரிய படிப்பு கிடையாது, அதனால வந்து உங்களை பட் தனிச்சு வச்சிருவாங்களா. சோ எப்படின்னா வந்து இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருந்தேன்னா தென் they'll think okay இவ வந்து இந்த எக்ஸாம்ல ஸ்கோர் பண்ணணும்னா இவளோட ஸ்கோர் பண்ணணும்னா இந்த கிளாஸ்ல வந்து நம்ம ஹையர் பாயிண்ட்ஸ் வாங்கிடுவோம், அது எண்ட் ஆஃப் தி டே ஜிபிஏல தானே ரேங்க் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பட் டாக்ஸிக் காம்படிஷன் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட கிடையாது, பட் ஐ எக்ஸ்பீரியன்ஸ் இன் மை ஓன் ஃபேமிலி. ஐ திங்க் எஸ்பெஷலி I have a cousin that's very close to my heart. இப்போ நாங்க ரெண்டு பேரும் அது இப்போ இது வந்து என்ன ப்ராப்ளம்னா எங்க ரெண்டு பேரும் வந்து இப்போ we don't have that problem, but I think at least நான் 10th standard படிக்கிற வரையும் it was very bad. ஏன்னா எங்க ரெண்டு பேருக்கும் ஒரே வயசு, அவ எக்ஸாக்ட்லி என்னை விட 10 நாள் மூத்தவ. அண்ட் என்னோட பேர் லக்கி, அவளோட பேர் நிக்கி.
So இந்த மாதிரி மாத்தி மாத்தி என்னடா மைண்ட் வாய்ஸ் சத்தமா பேசுற பரவாயில்லையா? இல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டீங்க அதனால ப்ராப்ளம் இல்ல. So we're all good. இது வந்து we both talked about it, so it's fine. we love you Nikki. Yeah, if you're watching this we love you. But நாங்க ரெண்டு பேரும் ஒரே ஹைட், பாக்குறதுக்கு சின்ன வயசுல we used to look similar. ஸ்ட்ரக்சர் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும் பாக்குறதுக்கு. அவளும் பாடுவா, நானும் பாடுவேன். she's a Bharatanatyam dancer but I play violin instead of that. So அந்த மாதிரி எங்க ரெண்டு பேருக்கும் நிறைய similarities இருக்கும். But because of how close we are in age and how close we are in passions and interests, எங்க ரெண்டு பேருக்கும் கம்பேரிசன் வந்துகிட்டே இருக்கும். நீ அது வந்து பேரண்ட்ஸ் பண்ணதா இல்ல பண்ணி பண்ணி உங்களுக்கு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு? 100% எங்க பேரண்ட்ஸ் தான். And we've also talked about அது ஒரு சீக்ரெட் என்ன தெரியுமா? மோட்டிவேட் பண்றோம் இந்த மாதிரி நெகட்டிவ் மோட்டிவேஷன்ஸா கொடுத்து நம்மளுக்குள்ள பகையை உண்டாக்கிடுவாங்க. அதான் டாக்ஸிக் மோட்டிவேஷன். அதெல்லாம் இதெல்லாம் எவனா கண்டுபிடிச்சான்ற மாதிரி இருக்கு. So எங்க ரெண்டு பேருக்கும் and அவளுக்கு வந்து அந்த அவர்ஷன் அவள் இருக்காது. Because usually எங்க ரெண்டு பேரும் like compare பண்ணும்போது she had more experience like when it comes to singing. So அவளுக்கு அந்த aversion அவள் இருக்காது. But எனக்கு I had this feeling that நம்ம எவ்வளவுதான் பண்ணாலும் we are not able to beat her. Not beat her but you know அந்த கம்பேரிசனுக்கு நாங்கள் வரவே மாட்டேங்கிறோம்னு சொல்லிட்டு அது வந்து எனக்கு நான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் இப்போதான் ரீசெண்டாக லைக் when I was in high school நாங்க ரெண்டு பேரும் உட்காந்து we had a conversation. Like அவங்க என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம், நம்ம ரெண்டு பேரும் we'll stay on good terms அப்படின்னு சொல்லிட்டு once we came to that conclusion it's been a lot better now அப்படின்னு சொல்லலாம். பட் முன்னாடி எங்க ரெண்டு பேருக்கும் லைக் நைஸ் இட் இஸ்ல இந்த ஊரோட எக்ஸ்போஷரை நீங்க அங்க பாஸ் ஆன் பண்ணலாம், அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்க எடுத்துக்கலாம். பெஸ்ட் ஆஃப் போத் வேர்ல்ட்ஸ் எடுத்தா வேற லெவல்ல ரெண்டு பேருக்குமே அது பயங்கரமா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதை விட்டுட்டு எதுக்கு தேவையில்லாம கம்பேரிசன் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணுன்ற மாதிரி. இந்த கம்பேரிசன்லாம் நம்ம வந்து படிப்பை பத்தி பேசுறோம். வேணும் படிப்புல மட்டும்லாம் நிக்காது, படிப்பு கரியர் அதுல மட்டும் தான் நிக்காது. ஃப்ரெண்ட்ஷிப்ல நீ எத்தனை பேர் கூட இருந்திருக்க, நான் எத்தனை பேர் கூட, எல்லாத்துலயும் இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் எல்லாத்துலயும் ஃப்ரெண்ட்ஷிப்ல ரிலேஷன்ஷிப் காலகாலமா நடக்கிற விஷயம். இதெல்லாம் உங்களுக்கு மட்டும் நடக்குது. எல்லாருக்கும் வந்து இந்த மாதிரி நீ வந்து நீ இத்தனை பேர் கூட இருந்திருக்க, அப்பனா நான் உன்னோட இன்னும் ஒருத்தனாவது கண்டிப்பா இருக்கு. அந்த மாதிரி உனக்கு அவனை பிடிச்சிருக்கா, ஆனா நானும் அவனை வந்து அந்த மாதிரிலாம் நிறைய நடக்கும். அப்படிலாம் நடக்குதா? நாங்க அதுதான் நோட்டீஸ் பண்றோம். எங்க ஜெனரேஷன் உங்க ஜெனரேஷன் இந்த கமிட்மெண்ட் இஷ்யூஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்க மாதிரி இருக்கு. ரொம்ப ஜாஸ்திங்க, என்னால முடியல. உங்களுக்கே எரிச்சல் ஆகுதா? அதான் சொல்றேன்ல, நான்லாம் வந்து இந்த ஜெனரேஷன் அதான் அந்த மாதிரி 90s ஆப்ஷன்ஸ் இந்த சோஷியல் மீடியா இதெல்லாம் தான் அஃபெக்ட் பண்ணுதுன்னு நினைக்கிறீங்களா? அதோட சேர்த்து இந்த மாதிரி நிறைய லைக் டேர்ம்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. சிச்சுவேஷன்ஷிப், டெக்ஸ்டேஷன்ஷிப், அந்த மாதிரி இதெல்லாம் பாதி எனக்கே தெரியாது என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லிட்டு. ரீசெண்டா நான் சொன்னேன் லவ் குரு செக்ஷன் பண்றேன்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து ஜென்சில கவர் பண்ற புதுசா ரிலேஷன்ஷிப் வைஸ் யூஸ் பண்ற டேர்ம்ஸ் ஆன் சோஷியல் மீடியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்மெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த செக்மெண்ட்ல நான் ஃபர்ஸ்ட் the first word I ever read was called zombieing. Ghosting மாதிரி எப்படின்னு பாருங்க. அதுக்கு இதுக்கு டிஃபரன்ஸ் இருக்கு. ஜாம்பிங்னு ஒரு வார்த்தை. பேசிக்கலி இது நான் வந்து நிறைய ரீசர்ச் பண்ணதுக்கு அப்புறம் இந்த வார்த்தைகள்லாம் எனக்கே தெரிய வந்தது. பட் ஜாம்பிங்னு ஒரு வார்த்தை என்னன்னு பாத்தீங்கன்னா, பேசிக்கலி நீங்க ஒருத்தவங்க கிட்ட பேசிட்டு இருக்கீங்க, அவங்க கம்ப்ளீட்டா உங்களை கோஸ்ட் பண்றாங்க. கோஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ஃபியூ மந்த்ஸ் ஆர் இயர்ஸ் வாட் எவர் பாஸ் ஆன டைம் பாஸ் ஆனதுக்கு அப்புறம் திருப்பி எதுவும் நடக்காத மாதிரி உங்ககிட்ட வந்து பேசுறாங்க பாத்தீங்களா, அதுக்கு பேர் தான் ஜாம்பிங். சோ ஜாம்பிங் பேசுறதுக்கு பேரு ஜாம்பி. இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் இருக்கு. அண்ட் இட்ஸ் honestly becomes so complicated. What happened to just saying எனக்கு உனக்கு பிடிக்கும், இல்ல எனக்கு உனக்கு பிடிக்காது, அவ்வளவு ஈஸியா சொல்றது வந்து என்ன ஆச்சுன்னு அந்த கிலோ என்ன விலைன்னு தான் இருக்கு சீரியஸா இருக்கும். ஸோ அது நம்மளோட கன்ஃபியூஷன்ல வச்சிருக்கிறதுல ஒரு சந்தோஷம். அந்த மாதிரி சைக்கோஸ் அந்த மாதிரி இருக்காங்க. இல்ல நிறைய பேருக்கு அந்த அட்டென்ஷன் பிடிக்குதுப்பா. தட்ஸ் த மெயின் திங் தட் I've noticed. அவங்களுக்கு வந்து இந்த இவளுக்கு நம்மள பிடிக்கும் ஆர் இவனுக்கு நம்மள பிடிக்கும் டெஸ்ட் பண்றாங்க. அது வந்து டெஸ்ட் மேனிபுலேஷன் தான். அதெல்லாம் 100%. இதுக்கு வேற பேர் வச்சுட்டா மட்டும் அந்த மாதிரி இருக்கு அவங்களுக்கு. அதான். சோ அதனால வந்து அவங்களுக்கு வந்து அந்த அட்டென்ஷன் தேவைப்படுது, ஆனா அவங்களுக்கு அந்த கமிட்மெண்ட் வேணாம். அது வந்து எங்க ஜென்ரேஷன்ல சொல்லுவாங்க சிச்சுவேஷன்ஷிப்னா, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சிச்சுவேஷன்ஷிப்னா வந்து ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறது ஆனா லேபிள் எல்லாமே இருக்குதான் சிச்சுவேஷன்ஷிப். ஸோ எல்லா பெனிஃபிட்ஸும் இருக்கும், ஆனா அதுக்கு பேர் வந்து ரிலேஷன்ஷிப் மட்டும் கிடையாது. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஷிப்ஸ்ல ஒருத்தவங்களுக்கு வந்து கமிட்மெண்ட் இஷ்யூஸ் இருக்கும்,
இன்னொருத்தவங்களுக்கு வந்து செல்ஃப் எஸ்டீம் இஷ்யூஸ் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்சனோட அந்த பர்சன் அவங்களால கமிட் பண்ணவே முடியாது, ஆனால் அவங்களோட இன்னும் இருக்காங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து செல்ஃப் எஸ்டீம் அவ்வளோ கம்மியாக இருக்கும். பிகாஸ் தேர் ஸ்டேயிங் இன் ரிலேஷன்ஷிப் வேர் தட் பர்சன் டசன்ட் கமிட்மெண்ட் இல்லாதவங்க கிட்ட என்ன ரிலேஷன்ஷிப் வேண்டி கிடக்கு. எக்ஸாக்ட்லி. ஸோ அதனால எனி சிச்சுவேஷன்ஷிப் தட் எக்ஸிஸ்ட், ரொம்ப ஃப்ராங்காக சொல்லணும்னா ஒருத்தவங்களுக்கு வந்து அந்த கமிட்மெண்ட் இஷ்யூ இருக்கும், இன்னொருத்தவங்களுக்கு வந்து யார் வேணாலும் யாரை வேணாலும் பிடிக்கலாம். நம்ம ஸ்க்ரீன்ல பாக்குறவங்களை கூட நம்மளுக்கு பிடிக்கலாம், அவங்களுக்கும் நம்மளுக்கும் கமிட்மெண்ட் இல்லைன்னும் போது அந்த ரிலேஷன்ஷிப் இஸ் ஒர்த்லெஸ், ரைட்? எக்ஸாக்ட்லி. அந்த டவுகுரு எனக்கு இன்னைக்கு வந்து ஒரே ஞானம் வந்து வேற ஒரு லெவல். இதெல்லாம் ஏன் வருது? இந்த மாதிரி நிறைய பட்டு இருக்கும், அதுக்கப்புறம் அதுல இருந்து வர கதைங்கெல்லாம் இதெல்லாம் சீக்கிரம் கத்துட்டு இருக்கீங்க இதுக்கெல்லாம். ஏன்னா எங்களுக்குலாம் இன்னும் வந்து எங்களுக்கு தெரியுங்கிறத எங்க அப்பா அம்மா கிட்ட இன்னும் சொல்ல முடியாது. உனக்கு தெரியுமா, உனக்குலாம் எதுவும் தெரியாதுன்னு சொல்லி இன்னமும் அப்படியே தான் வச்சிருக்காங்க. நாங்களும் அவங்க போல எங்களுக்கு தெரியாது. அப்பா அம்மாக்கெல்லாம் நல்லா தெரியுங்க, ஆனாலும் வந்து ஓகே அதை பத்தி அவ்வளவுதான் பேசுறது இல்ல, அந்த மாதிரிதான் இருக்கு எங்க வீட்டுல. அவ்வளவு கம்ஃபர்டபிள் இல்ல இது உட்காந்து. இப்ப இதையே சீக்கிரட் எல்லாம் இல்லல்ல, நான் வந்து இதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்றது ஆவியஸா எங்க அப்பா அம்மாக்கு இதெல்லாம் தெரியும். ஆனா நானும் எங்க அப்பா அம்மா அவ்வளவு பேச மாட்டோம். பிகாஸ் தட்ஸ் ஜஸ்ட் ஹவ் வி க்ரோ அப். வராது. எஸ் ஆஃப் கோர்ஸ். நானும் என் குழந்தைங்க கூட இப்படி உட்காந்து பேசுவேன். நான் சம்டைம்ஸ் பேசுவோம், இதெல்லாம் நான் ஏன் உன்ட்ட சொன்னேன்னு தெரியலையே அப்படின்ட்டு கிளம்பி போயிருங்க. பட் ஸ்டில் யாராவது ஒருத்தர், ஏதோ ஒரு பேரண்ட்ல யாராவது ஒருத்தர் வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா இருக்கணும், ஒருத்தர் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருக்கணும், அந்த மாதிரிலாம் ஏதாவது வச்சிருக்கீங்களா? ஐ மீன் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்லியா இருந்தா பெஸ்டா இருக்கும். பட் அது நடக்காதுல்ல. இல்ல, obviously not. I think being strict has its limits because strictக்கும் parents வந்து ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும் அப்படிலாம் ஏதாவது இருக்கா? I mean both of my parents are my best friends. நான் ஈஸியா சொல்லிடுவேன். they're definitely some of my closest people. எங்களுக்கு அடிக்கடி ரகலெல்லாம் நடக்கும், அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அது வேற டிபார்ட்மெண்ட். That's a different department. And more importantly civilized conversationsலாம் வந்து ரொம்பவே முக்கியம். So அதனால வந்து if you ask me, ஃப்ரெண்ட்ஷிப்ஸ்லாம் இருக்கிறது வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் தோஸ் திங்ஸ் வேர் யூ நீட் டு பேரண்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறது வந்து இட்ஸ் a good thing to a certain extent because அவங்க வந்து ஸ்ட்ரிக்ட்டா மாறும். ஃப்ரெண்ட்லியா இருக்கலாம், ஆனா ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்க அப்படின்னு கூட நான் சொல்ல முடியல. once you're grown up it's different னு சொல்லுவேன். சின்ன வயசுல obviously you have restrictions because you're taking care of us, அதெல்லாம் இருக்கும். பட் சிவிலைஸ்டா you should be able to have a conversation. அவங்களோட வந்து பேச முடியணும். அவங்க வந்து நீங்க உங்க கருத்துக்கும் மரியாதை கொடுத்து கேட்டாங்கன்னா போதும், அது போதும், அது மட்டும் போதும். நீங்க வந்து இப்போ என்ன சொல்ல வர குழந்தை கேட்போம், அது மட்டும் இருந்தா கூட பரவாயில்ல. பிகாஸ் என்ன ஆஃபன் டைம்ஸ் என்னதுன்னா உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ எதுக்கு பேசுற அந்த மாதிரி போகும்போது அவங்க வந்து நாங்களும் ஒரு பர்சன், எங்களுக்கும் வந்து இந்த தாட்ஸ் எல்லாம் இருக்கு, நாங்களும் வந்து சில விஷயம்லாம் அதை வந்து அவங்களுக்கு யூஸ்வலா அவ்வளோ தெரியாதுல்ல. ஏன்னா like we don't really talk about stuff like that with them. நீங்க ஸ்கூல்ல எப்படி இருக்கீங்க, காலேஜ்ல எப்படி இருக்கீங்கன்ற ஐடியா உங்களுக்கு அங்கலாம் என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. கேளுங்களே அந்த மாதிரி. எங்களுக்கும் வந்து ஓகே இதெல்லாம் நடந்து இருக்கு, இந்த மாதிரி எங்களுக்கும் தாட் ப்ராசஸ்லாம் இருக்கும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உனக்கு ஒன்றும் தெரியாது, நாங்க சொல்றதை மட்டும் பண்ணிட்டு நீ உன் வேலையை பார்த்துட்டு போ, அது மட்டும் தான் உன் வேலை அப்படின்றது. அதுதான் வந்து அங்கதான் வந்து அந்த கிளாஷ் ஆகுது. ஸோ அப்பதான் வந்து என்னடா இது, நான் வந்து என்ன பண்ணணும்னு எனக்கு தோணுதோ அதனால பண்ண முடியலையே, இப்போ நான் வந்து நானே ரோபோட்டா நீங்க சொல்றதெல்லாம் பண்ணிட்டு போறதுக்கு, அந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கும். Yes, it is like where they are coming from to. இல்ல அவங்க இப்ப எங்க அப்பா அம்மாவோட அப்பா அம்மாலாம் அப்பா கிட்ட போய் பேசவே மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு காலத்துல ராஜா மாதிரி தான் இருந்திருப்பாங்க அப்பாங்கெல்லாம். அதனால அம்மா வழியா தான் போவோம். அங்க இருந்து இவங்களுக்கு பெட்டரா இருக்க மாதிரி இருக்கும். நாங்க கொஞ்சம் அத்தாரிட்டேட்டிவ் அப்படிலாம் வாழ்ந்திருப்போம். அப்புறம் கொஞ்சம் ஸ்லோலி when we grow up அப்புறமா தான் வந்து நாங்க பேசவே ஆரம்பிச்சிருக்கோம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் early-ஆ இருக்கு. ப்ராபப்ளி இது ஒரு டிரான்சிஷன் ஸ்டேஜ்னு நினைக்கிறேன். மேபி the thing is இப்போ ரொம்ப பேரண்ட்ஸும் ஸ்ட்ரிக்டா இருந்தாங்க வச்சுக்கோங்களேன், கிட்ஸ் வந்து ரொம்பவே ரிபலைஸா மாறிடுவாங்க. யார்கிட்ட தான் பேசுறது, நாங்க யார்கிட்ட பேசுறது ஒரு விஷயம். இப்போ நீங்க வந்து சிம்பிளா ஒரு ரூல் வச்சிருக்கீங்க, ரைட்? இட் could be simple as வீட்டை விட்டு 10 மணிக்கு மேலே வெளியில் இருக்கக்கூடாது அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குழந்தை வந்து வீட்டுக்கு 10 மணிக்குள்ளே வந்துடும் கண்டிப்பாக, நான் என்னன்னு சொல்லுவேன். ஆனால் நீங்கள் தூங்குனதுக்கு அப்புறம் எப்படி வெளில போகலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுவாங்க. பிகாஸ் த மோர் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். பிகாஸ் ஐவ் சீன் பீப்புள் தட் அவங்க வீட்டில் வந்து ரொம்ப சமத்தா வீட்டில் உட்காந்து அந்த மாதிரி தான் நடிக்கிறாங்கன்னு அர்த்தம். பட் த மூமெண்ட் தே கோ டு காலேஜ் ஒரு ஹோல் நியூ வேர்ல்ட் ஃப்ரீடம் கிடைக்கும். ஓகே, அந்த மாதிரி இருக்கிறவங்க ரொம்ப டேஞ்சரஸான விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணாரு. எக்ஸாக்ட்லி, ரொம்ப கமுக்கமா இருக்கிறவங்க இப்போ திடீர்னு இஃப் யூ எக்ஸ்பீரியன்ஸ் த ஃபேக்ட் தட் நவ் ஆல் ஆஃப் அ சடன் நான் பார்த்துருக்கேன், திடீர்னு டெய்லி குடிப்பாங்க. இட் இஸ் டோட்டலி
ரேண்டம். நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன். தெரியும், அவங்களுக்கே தெரியும் அது தப்புன்னு. பட் அது ஒரு ரிபல்லியஸா நான் பண்ணியே தீருவேன், எனக்கு அப்ப பண்ண முடியாதெல்லாம் இப்ப பண்றேன், அந்த மாதிரி. எக்ஸாக்ட்லி அதே மாதிரி அது எல்லாருக்கும் அந்த மாதிரி செட் ஆயிரும். இப்ப என்னன்னா வந்து இப்போ ஒருத்தர் இப்போ பேரண்ட்ஸா வந்து அவங்க ரொம்ப கட்டுப்படுத்தி சின்ன சின்ன விஷயம் பண்றதுக்கெல்லாம் கூட இல்ல நீ இது பண்ணக்கூடாது. நான் சும்மா என் ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு சும்மா ஒரு மாலுக்கு போறேன், இல்லைன்னா படத்துக்கு போறேன், அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் கூட இல்ல நீ போகக்கூடாது, வீட்டுல உட்காந்து படி அப்படின்னு சொல்லிட்டே இருந்தோம்னா, இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, அடுத்து அவங்க அந்த கொஞ்சோண்டு ஏதாவது ஒரு விண்டோ கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அந்த விண்டோ கிடைச்ச உடனே மொத்தமா அதுக்கப்புறம் வந்து அவுத்து விட்ட மாடு மாதிரி போயிட்டு எல்லாத்தையுமே வேண்டியது அந்த மாதிரி இருக்கும். அது மாதிரி பண்ணும். சோ அதான் அதுவும் வந்து it leads them to danger. எனக்கே வராதேமா அந்த மாதிரி சொல்றேன். சோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்க கெரியர் டிசிஷன்ஸ்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்களா? நான் ஃபர்ஸ்ட் அந்த டாக்ஸிக் கம்பேரிசன் அதுக்கு நான் வரேன். ஸோ டாக்ஸிக் கம்பேரிசனா இல்லை காம்படிஷன்? ஸோ காம்படிஷன். எனக்கு வந்து எங்க அப்பா அம்மா ப்ரெஷர் போட்டதில்லை, எதுக்குமே போட்டதில்லை. கசின்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி எந்த ஒரு காம்படிஷனும் எனக்கு எக்ஸ்டர்னலா வந்ததில்லை. எனக்குள்ளேயே தான் ஒரு லைக் எப்பவுமே ஒரு அது பியர் ப்ரெஷர். அது வந்து இப்போ நான் இந்த இயர் வந்து ஒரு 5 AP எடுத்திருக்கேன். இது நான் ஏன் எடுத்தேன்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியாது. நான் வந்து எல்லாருமே எடுக்கிறாங்கன்றதுக்காக ஏபினா அட்வான்ஸ் பிளேஸ்மெண்ட் அப்படின்னு ஒரு கோர்ஸ். அது வந்து காலேஜ் கோர்ஸ் வந்து ஹை ஸ்கூல்லே எடுக்கிறது. ஸோ நான் 5 AP எடுக்கிற அளவுக்கு நான் ரொம்ப லைக் படிப்ஸ் எல்லாம் இல்லை, லைக் above average. இதெல்லாம் நான் படிக்கலன்னு சொல்லிட்டு 90% வாங்குறாங்க. ஸோ நான் இல்லை. பட் நான் இங்க 5 AP எதுக்கு எடுத்தேன்னே தெரியாது. எல்லாரும் எடுப்பாங்க, நம்ம மட்டும் லைக் ஆடா ஒரு 3 அந்த மாதிரி எடுத்தா ஒரு மாதிரி இருக்குன்றதுனால அந்த பியர் ப்ரெஷர் என்னன்னு தெரியல, நான் ஒரு 5 எடுத்தேன். இல்ல நம்ம கொஞ்சம் ரிகரஸா பண்றோம் அப்படின்னு பார்த்தா நம்ம பண்ற கோர்ஸ் எல்லாம் ஒருத்தன் 9th பண்ணிட்டு இருப்பான், வந்து அவன் அதை புலம்பிட்டு இருப்பான், டேய் நீ யாரா நீ, ஏன்டா நான் ஏதோ கொஞ்சம் நல்லா படிக்கிறேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன், நீ வந்து 9thலயே பண்ற அப்படின்ற மாதிரி. லைக் எப்பவுமே நமக்கு மேல ஒருத்தன் லைக் அது ஒரு காம்படிஷனா இருக்கும். பட் இததான் படிக்கணும், இப்படிதான் இருக்கணும், இந்த ரூல்ஸ் இந்த மாதிரி எங்க அப்பா அம்மா போட்டது இல்லை. 4 மணிக்கு வீட்டுக்கு வருவேன், 2 மணிக்கு வீட்டுக்கு வருவேன். லைக் இவங்க இவெண்ட்டுக்கு கூட போயிட்டு ஒரு நாள் தர்ஷனா இன்னொரு ஃப்ரெண்டோட வந்து 4 மணிக்கு வீட்டுக்கு வந்தேன். அவங்க திட்டலை அப்படின்னு. ஸோ ப்ரெஷர் போட்டதே இல்லை. they trust me a lot. ஸோ அது வந்து அதுவே வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியா கொடுத்துருது. எல்லா அப்பா மாதிரி இல்ல, எங்க அப்பா அம்மா நம்புறாங்க, சோ நான் இன்னும் ரொம்ப கரெக்டா நடந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சோ அது வந்து அதனாலதான் வெளில எங்கேயும் காம்படிஷனோ கம்பேரிசனோ இல்ல, எனக்குள்ளேயே ஒரு அந்த மேல எடுத்து போட்டாங்க அவங்க பிரஷர். So that was my next question. You want to add something? இல்ல what I was going to say is, because you talked about the toxic competition, one thing நான் வந்து எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கிற ஒரே விஷயம் என்னன்னா, நம்ம விட பெட்டரா இருக்கிறவங்க எப்பவுமே நம்மளுக்கு கீழே பார்த்து நீ ஏன் இப்படி இருக்கேன்னு சொல்லவே மாட்டாங்க. பிகாஸ் they don't care. அவங்க ஏற்கனவே நம்மளை விட பெட்டரா இருப்பாங்க. ஆனா நம்மளுக்கு கீழே இருக்கவங்க தான் நீ வந்து ஏன் இப்படி இருக்க, நீ ஏன் பண்ற, இதுல லாபம் இருக்கா, இதுல என்ன விஷயம். அதான் the millionaire won't doubt you if you say I am going to be rich. எப்படி பண்ணுவேன்ற ஐடியாவை வேணா நம்மகிட்ட கேட்டு அவரும் இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு தான் நினைப்பாரு. நான் நடுவுல இருக்க அரைகுறைங்க தான் டார்ச்சர் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். because they want to pull you down as well. so அவங்க வந்து அவங்களுக்கு உள்ளுக்குள்ள ஆசை இருக்கும், அவங்களுடைய ஃபியர்ஸ் எல்லாம் நம்ம மேல போட்டுட்டு ஒன்னையும் பண்ண விடாம பண்றதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுவாங்க. ஞானிகளா இருக்கீங்களே எல்லாரும், இந்த வயசுல வந்த அறிவு அந்த மாதிரி இருக்கு எனக்கு. ஸோ இந்த 90s பேரண்டிங் ஸ்டைல் இருக்குல்ல, எங்களுடைய ஸ்டைல், இதுக்கு பேர் என்னன்னே தெரியல, அந்த ஸ்டைல் வந்து உங்களுக்கு டிசிப்ளினை கொடுக்குதா இல்ல எமோஷனல் கேப்பை பில்ட் பண்ணுதா? I think mix of both. எது ஜாஸ்தி இருக்கு? emotional gap. to be very frank, நான் சொல்ல வரேன், நீங்க இவ்ளோ ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் போட்டீங்கன்னா நான் எப்படி சொல்றதுன்னு பாதியில போயிடுறீங்களோ? yeah, நான் போயிடுவேன், கண்டிப்பா போயிடுவேன். I think you walk away, right?
மை பேரண்ட்ஸ் ஆர் ஆல்சோ லைக் நான் சொன்ன மாதிரி தேர் வெரி கைண்ட் பட் தேர் ஆல்சோ வெரி ஸ்ட்ரிக்ட். என் மேலே நம்பிக்கைலாம் இருக்குது, பட் என்னை சுற்றி இருக்கிறவங்க மேலே தான் நம்பிக்கை இல்லைன்னு கூட சொல்லணும். இந்த காலங்களமா சொல்கிறேன். அதான். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால, ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதுனால வந்து ஐ கெட் டிசிப்ளின் எஸ், பட் ஐ ஆல்சோ ஹேவ் எனக்குன்னு வந்து ஒரு செட் ஆஃப் எத்திக்ஸ் இருக்கும்ல, அதை வந்து ஐ ஃபாலோ. ஸோ இது வந்து லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஐ ஹாவ் எங்கள் ஃபேமிலி வந்து யாரும் லைக் நோபடி ட்ரிங்க்ஸ். ஸோ அதனால நான் ஐ டோன்ட் ட்ரிங்க் ஆர் எனிதிங் லைக் தட். இது வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். பட் அது வந்து தட்ஸ் a set of ethics that they grew me up. they said நீ வந்து இது பண்ணனா இது வந்து உனக்கு இது கரெக்டாக தேவையில்லடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வளர்த்துதானே. I always had that mindset and I don't plan on doing it anytime soon. அந்த மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. கியூரியாசிட்டியே வந்தது இல்லையா உங்களுக்கு? இருந்ததே கிடையாது. அண்ட் I'm 21. நான் டெக்னிக்கலி குடிக்கலாம், பட் I've never had the curiosity. and அது வரும் செய்யாதுன்னு எனக்கு ஒரு firm belief இருக்கு. நீ தான் என் ட்வின்னு போல இருக்கேம்மா, நானும் அப்படிதான் சொல்லிட்டு தெரியுறேன். ஸோ அதனால எனக்கு வந்து ஒரு விஷயம் பிடிக்கலன்னா then I have no need to be curious about it. பட் வந்து இமோஷனல் கேப் எப்போ ஆகுதுன்னா, நம்ம வந்து ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு, ஆனால் நான் எனக்கு ஏன் இது பிடிச்சிருக்கு, அது ஏன் நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்க, அந்த அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு வராததுனால அந்த இமோஷனல் கேப் ஜாஸ்தி ஆகுது. இப்போ பிகாஸ் என்னோட பேரண்ட்ஸோட இப்போ நான் வந்து ரீலேர்னிங் ஸ்டார்டிங் ஃப்ரம் பேபி ஸ்டெப்ஸ் திரும்பி சரி ஹவு கேன் வி ஒர்க் ஆன் ரிலேஷன்ஷிப் சொல்லிட்டு முதல்ல தான் இருக்கும். ஐ திங்க் இந்த மெயின் பிரச்சனை என்னன்னா, எங்கே பிரச்சனை வருதுன்னு மெயின் பாயிண்ட்ஸை கண்டுபிடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், then you will be able to have a healthy relationship with your kids. எக்ஸாக்ட்லி. எஸ், ரெண்டு சைட்லையும் அதுக்கு எஃபர்ட் போடணும். 100%. உங்களுக்கு எங்களை விட ஆக்சுவலி அறிவு ஜாஸ்தி இருக்குன்றதுனால நீங்களே அதை இனிஷியேட் பண்ணீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி பேரண்ட்ஸ் சார்பா நான் வந்து அதை சொல்லிடுறேன். ஷோர், நான் இனிஷியேட் பண்றது பிரச்சனை கிடையாது, ஆனா அவங்க ஆக்சுவலி அவங்க எக்ஸ்போஷர் தான் அவங்களுக்கு பயமா இருக்கு. ரைட், இவங்களுக்கு அதாவது எங்க தோல் மேல உங்களை வச்சு காமிக்கிறோம், உங்களுக்கு தூரம் இன்னும் இந்த ஹாரிசான் நல்லா தெரியுது, உங்களால அவ்வளோ தூரம் போக முடியும்னு உங்களுக்கு தெரியுது, ஆனா எங்களுக்கு தெரியாது இல்ல, அவ்வளோ தூரம் போனா ஆபத்து வந்துருமோங்கிற அந்த சேஃப்டி மெஷர் தான் அப்பா அம்மா பாக்குறாங்க. ஸோ இல்ல அங்க போனா சேஃப் தான், இதுல நான் இந்த மாதிரிலாம் பிளான் பண்ணி வச்சிருக்கேன் என் சேஃப்டிக்கு அப்படின்னு நீங்க அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்கன்னா ஐ திங்க் அவங்க வந்து மாத்திப்பாங்க. அது நல்லா இருக்குது. அந்த உங்க பக்கத்துல எல்லாம் நிக்கிறதுக்கு எனக்கும் ஒரு தகுதி இருக்கு, நீங்க ஒத்துக்கிட்டதுல எனக்கு கொஞ்சம் சந்தோஷம். படத்துல அது யூஸ் பண்ணலாம்ல. மாமிஸ் பொறுப்பு. ஆனா என்னன்னா இந்த லைக் இந்த எமோஷனல் கேப்னு சொல்றதுனால சொல்றேன் நானு. இப்போ யூஸ்வலா லாட் ஆஃப் பேரண்ட்ஸ், அட்லீஸ்ட் என்னோட பேரண்ட்ஸ் அட்லீஸ்ட் இதான் பண்ணாங்க. அவங்க என்னன்னா சில விஷயம் தான், இப்ப அவ சொன்னா இப்ப அவங்க வீட்டுல வந்து யாருமே குடிக்க மாட்டாங்க, அதனால ஷீ இஸ் லைக் ஓகே எங்க வீட்டுல யாரும் குடிக்க மாட்டாங்க, அந்த மாதிரிதான் நான் வளர்ந்தேன். அண்ட் அவங்க வந்து என்கிட்ட சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஓகே குடிக்கிறதுலாம் வேணாண்டா, அதெல்லாம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும், ஸ்பெஷலி ஃபார் இட்ஸ் நாட் குட் ஃபார் யூ, பிரச்சனையா இட்ஸ் நாட் குட் ஃபார் யூ அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு வளர்த்திருக்காங்க. இப்ப எங்களுக்கு இது கான்கிரீட் ரீசன் தெரியலன்னு எங்களுக்கு சொல்ல தெரியாது, அதனாலதான் அப்செட் ஆகி கத்தி விட்டுரும். எங்களுக்கே தெரியாது, நாங்க எப்படி உங்களுக்கு சொல்லுவோம், தப்புன்னு மட்டும் எங்களுக்கு தெரியும். அதான் இப்ப என்னன்னா வந்து இப்ப சிலர் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மாதிரி இப்போ they stay so delusional அப்படின்னு நான் சொல்றேன். ஏன்னா வந்து அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஓகே இப்போ I'm gonna go off her example of drinking, சரியா? இப்போ வந்து குடிக்கிறது இருக்கு, அது தப்பு, அதெல்லாம் கூட இருக்கு. ஆனா சில ஃபேமிலிஸ்லாம் சில பேரண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, அதை பத்தி ஒரு கான்வர்சேஷனே அவங்க இனிஷியேட் பண்ண மாட்டாங்க, எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அது இருக்கு அது இருக்கிறதே வந்து அது இல்லாத மாதிரி நம்ம நடிக்கணும். சோ அந்த மாதிரி இப்போ வந்து ஆல்கஹால்னு ஒரு விஷயம் இருக்கு அப்படின்றதே அப்பெல்லாம் அது இருக்கு, இட்ஸ் லைக் அதை பத்தி எல்லாம் நீ ஏன் கேக்குற, அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம், அது ஏன் அது இருக்கிற இடத்துக்கு நீ ஏன் போற, அது இருக்கிற இடத்துக்கு அதை பத்தி எல்லாம் நீ யோசிக்கவே கூடாது. அப்ப ஆல்கஹால்னு ஒண்ணு இருக்குன்னே உனக்கு தெரியக்கூடாது, உனக்கு ஏன் அதெல்லாம் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அதனாலவே ஒரு எமோஷனல் கேப் சொல்றாள். அப்பா படம் பாக்கல, நான் பாத்துருக்கேன், அதான பார்த்தேன். அது சொல்லுவாருல்ல, சமுத்திரமா இருக்கிற இடமே தெரியாம இருந்துட்டு போயிடணும் அந்த மாதிரி. சோ அந்த மாதிரியும் பண்ணுவாங்க அவங்க. சோ லைக் என்னன்னா சோ அந்த மாதிரி நம்ம வளரும் போது சில விஷயம்லாம் அவங்க நம்ம எக்ஸ்போஸே பண்ண மாட்டாங்க. சோ நம்ம வந்து when we have to go out and be adults, நமக்கு அதெல்லாம் இருக்குன்னே தெரியாது, அதுனா என்னன்னு தெரியாது, அது வந்து என்னென்ன அதோட சீரியஸ்னஸ், அதோட கான்சிக்வன்சஸ் அதுவும் தெரியாது. சோ சிலர்லாம் என்ன பண்ணுவாங்க, ஓ அது தெரியல ஆனா சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அதனால லைக்
அது அவங்க ஈஸியா இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிரும், லைக் வீக்னஸ் மாதிரி கன்ஃபியூஸ் ஆயிரும், கன்ஃபியூஸ் ஆயிரும், ஐடியா இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிரும். சோ அதனால வந்து that makes them fall into the trap ல. சோ அட்லீஸ்ட் இப்ப வந்து நம்ம வளர்க்கும் போதே வந்து ஓகே இதெல்லாம் இருக்கு, இது நம்ம வந்து உலகத்துல என்னெல்லாம் இருக்குன்றத நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது, அதெல்லாம் ஆளாளுக்கு எதனா ஒண்ணு கண்டிப்பா என்ன சொல்றது இன்வென்ட் பண்ணுவாங்க, எல்லாம் வந்துட்டு தான் இருக்கும். ஆனா இது வந்து ஓகே நமக்கு வந்து இதுதான் ஓகே, இது வந்து ஓகே இது வந்து நம்ம பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண வேணாம்னு சொல்றது, நான் சொல்றேன் அதனால நீ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லாம, நான் சொல்றேன் இதெல்லாம் தான் அது பண்ணா இதெல்லாம் நடக்கும், மதிச்சு எங்ககிட்ட வந்து பேசு, உனக்கு அந்த மாதிரி பண்ணணும்னு உனக்கு தோணுச்சுன்னா கூட ஏன்னு வந்து பேசு, ஏன்னு நீ நல்லா உட்காந்து யோசி, உனக்கு ஏன் அந்த மாதிரி வருது அந்த மாதிரின்னு சொல்லிட்டு அப்படின்னு பண்ணா ஓகே, தட்ஸ் குட் பேரண்டிங். இப்போ அதே இல்லாம நம்ம வந்துட்டு ஓகே அது இருக்கா, அது இல்லாத மாதிரி நீ நடிச்சுட்டு அதெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அதை பத்தி ஒரு எஜுகேஷன் ஒரு லைக் நாலேஜ் எதுவுமே இல்லாம நீ போயிட்டு உன் வேலை என்ன, படிக்கிறது வேலை வாங்குறது, அதை மட்டும் போய் பண்ணு, வேற எதுலயுமே அதுவும் that builds an emotional gap. ஏன்னா வந்து நம்ம வந்து அந்த மாதிரி ஃபோக்கஸ்டா போலாம், ஆனா அதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம சுத்தி என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன சொல்றது, அதெல்லாம் அட்லீஸ்ட் you should be aware of what's happening. Yes, இது வந்து எனக்கும் நடக்கும் இந்த கதை. ஏன்னா எங்களுடைய பேரண்ட்ஸ் இல்ல ப்ரீவியஸ் ஜெனரேஷன் வந்து என்ன இப்படி எல்லாம் பண்ண விடுறீங்க, இல்ல போய் தெரிஞ்சுக்கிட்டு வரட்டும், ஏன்னா நாங்க மக்கு மாதிரி வளர்ந்தோம், எங்களுக்கு அந்த அவசியமும் இல்லை, ஏன்னா எங்களுக்கு இவ்வளோ ப்ராப்ளம்ஸும் கிடையாது, இவ்வளோ எக்ஸ்போஷரும் கிடையாது, எப்படியோ தப்பிச்சு வந்துட்டோம், எங்களுக்கு அதை பத்தி தெரியல, ஐடியாவே இல்லைனாலும் வந்துட்டோம். பட் இவங்களுக்கு தெரியணும், they should be aware, லைக் ஃபார் இப்போ இத்தனை ஜெண்டர்ஸ் இருக்குல்ல, இதெல்லாமே எங்களுக்கு தெரியாது, இப்படி ஒன்று இருந்ததே எங்களுக்கே இன்னும் வந்து அதை பத்தி நாலேஜ் கிடையாது. பட் இப்போ யூ ஹாவ் டு பி சோஷியலி அவேர், ஏன்னா அவங்களோட ஃபீலிங்ஸும் நீங்க ஹர்ட் பண்ணிடக்கூடாது இல்லையா. ஸோ அஃப்கோர்ஸ் இதெல்லாம் நீங்களும் எங்களுக்கு எஜுகேட் பண்ண வேண்டிய நிலைமையில தான் இருக்கீங்க. இட் இஸ் லைக் போத் வேஸ், எங்களுக்கு இது என்னன்னே தெரியாம அதை பத்தி நாங்க எப்படி அட்வைஸ் பண்ண முடியும். அதுதான் எக்ஸாக்ட்லி. அண்ட் இன்னொரு மைண்ட் செட் என்னன்னா, பேரண்ட்ஸ் ஹேவ் த மைண்ட் செட் லைக் ஓகே எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு இல்லாம ஓகே அவளுக்கு சில இதெல்லாம் அவளுக்கு தெரியும், சில இதெல்லாம் எனக்கு தெரியும், சோ we have to like என்ன டெக்னாலஜி இது எனக்கு சொல்லி கொடுக்குறியாங்க. yeah exactly. அந்த மாதிரி இப்போ வந்து அதான் அவங்க குழந்தை ஏதாவது வந்து எனக்கு இது தெரியும் அதனால நான் வந்து உங்ககிட்ட வந்து இது சொல்றேன், இதுதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன்னா அதை வந்து காது கொடுத்து கேட்கணும். அதுவும் வந்து ஓகே இதெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து அப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல நீன புதுசா சொல்லிட்டு இருக்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அதெல்லாம் இட்ஸ் நாட் ரியல் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை சேஃப்கார்ட் பண்ணிக்கிறதுக்கே உங்களுக்கு இதை பத்தி எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா. அட்லீஸ்ட் டு அந்த தப்பான விஷயங்கள்ல இருந்து யூ ஹாவ் டு கீப் யுவர் செல்ஃப் அவே ஃப்ரம் தட். அதுக்கு வந்து யூ ஹாவ் டு நோ ஃபியூ திங்ஸ். அதை அவங்க எஜுகேட் பண்ணணும் அப்படிங்கிறீங்க. எங்களுக்கே தெரியாத நாங்க எப்படி எஜுகேட் பண்ணுவோம் கோவப்படுறாங்க அப்பா அம்மா நினைக்கிறீங்க. சரி, அப்ப இந்த கேப் எப்படி ஃபில் பண்றது? எனக்கு வந்து எமோஷனல் கேப் வந்து எனக்கு ஆக்சுவலி இருந்தது இல்லை. ஏன்னா நான் எங்கேயாவது ஏதாவது ரேர் பீஸா கூப்பிட்டு வந்து உட்கார வச்சிருக்கேன்னா எல்லாருமே இப்படிதான் இருக்கீங்களா? அது ரேர் பீஸ் தான். எமோஷனல் கேப் இல்லாதது அது ரேர் பீஸ் தான். நிறைய பேர் இருக்காங்க எமோஷனல் கேப்போட. எனக்கு அது இல்ல. எனக்கு என்னன்னா இப்ப நம்ம ஒரு கொடுத்து வச்ச மகராசி அந்த மாதிரி சின்ன மேனரிசம்ஸ் எல்லாமே நம்ம பேரண்ட்ஸ் பார்த்து தான் பண்றோம். இப்ப நான் இப்படி உட்காடுறேன்னா அதுவே எங்க அப்பா அப்படி உட்காந்துருப்பாரு, அதனால நான் உட்காடுறேன். நான் ஒரு டோன்ல பேசுறேன்னா அது எங்க அப்பா பேசியிருப்பாரு, அதனால நான் அப்படி பேசுறேன். சோ ஒரு அப்பா வந்து குடிச்சிட்டு நீ குடிக்கவே குடிக்காதடா அப்படின்னா ஆப்வியஸா அவன் குடிக்கதான் போறான், ஏன்னா அதான் அவன் பார்த்து வளர்ந்துருக்கான். ஸோ எங்க அப்பா வந்து குடிச்சதே இல்லை. அவர் வந்து இஸ் கம்ப்ளீட்லி லைக் டீ காஃபி எதுவுமே ட்ரிங்க் எதுவுமே பண்ண மாட்டாரு. நிஜமாவே டீ டோட்ல. ஸோ எனக்கு அது ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது. அவரு நீ குடிக்காத அப்படின்னு ஒரு லெக்சர் பண்றதுக்கான அவசியம் இல்லை. ஸோ ஐ திங்க் வாழ்ந்து காட்டுறோம். ஐ திங்க் இஃப் நீங்க ஒரு எக்ஸாம்பிளா இருந்தீங்கன்னா, இப்ப ஒரு அப்பா ரெகுலரா ஒரு 6 மணிக்கு ஜிம் போறாரு, இல்ல இது பண்றாரு அது பண்றாருன்னா ஆப்வியஸ்லி ஏதாவது ஒரு பாயிண்ட்ல அவங்க பண்ணிட்டு இருக்கும் போதே அவங்க கூட அந்த பசங்க பண்ணுவாங்க, அது தெரியல. பட் ஏதாவது ஒரு பாயிண்ட்ல அதுதான் லைக் நார்மல் அப்படின்னு அவங்களுக்குள்ள ரெஜிஸ்டர் ஆயிடும். ஸோ ஐ திங்க் இஃப் நீங்க எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி தான் அவங்க. தட்ஸ் அண்டர்ஸ்டுட், தட்ஸ் கிவன். பட் ஏதோ ஒரு பேரண்ட் ஏதோ ஒரு தப்பு பண்றாங்க, பட் அந்த மாதிரி பண்ணாதன்னு இன்னொரு பேரண்ட் சொல்றாங்க, இது நல்லதுக்கு இல்லை அப்படின்னு சொன்னாலும் நீங்க அதை எடுத்துக்கிறீங்களா? எடுத்துக்க முடியுமா? இட்ஸ் ப்ராக்டிகலி பாசிபிள்.
இப்போ இதே வச்சுக்கோங்களேன். இப்போ சம்மன் ட்ரிங்க்ஸ் ஆர் அவங்க வந்து கொஞ்சம் அதிகபட்சமாக ஒன்று பண்ணுறாங்க, அதனால அவங்க ஹெல்த்தும் ஸ்பாயில் ஆகுது, தெரிஞ்சும் அவங்களால விட முடியல, அடிக்ட் ஆயிடுறாங்க சம்திங். அது நீங்கள் பண்ணாதப்பா, அது பண்ணி ஏற்கனவே அந்த நம்ம குடும்பத்தில் அதில் நிறைய பிரச்சனை இருக்குது, நீ பண்ணாத அப்படின்னு சொன்னால் யூ ஹேவ் டு டேக் இட்ல. அதுக்கு தானே இவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களை இந்த ஊரில் எஜுகேஷன் நாங்கள் எங்களோட ஃபேமிலியெலாம் சில டைம் விட்டு அப்படியும் நடக்கும். இதனால நடந்த ஒரு லைக் ரொம்ப குடிச்சதுனால ஆன ஒரு விளைவுனால லைக் we can இதனால நம்ம குடிக்கவே கூடாது அப்படியும் லேர்ன் பண்ணிக்கலாம். பட் இட்ஸ் a better way எக்ஸாம்பிளா இருந்து லேர்ன் பண்றது. எல்லாரும் ஆமா, அது வந்து இட்ஸ் an easier way to. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு இப்போ நம்ம வந்து எங்க அப்பா அம்மா இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வளர்ந்து எல்லா விஷயத்தையுமே அப்பா அம்மாவே மாடல் பண்ணிட முடியாது இல்ல, அவங்க மனுஷங்க தானே, பீயிங் ஹியூமன், ரைட்? பட் ஆனா நான் சொல்ற மாதிரி தான். ஓகே, கண்டினியூ, கோ ஹெட். சோ அந்த ஃப்ரீடம பசங்களுக்கும் அந்த புரிதல் இருந்தாலே போதும். நீங்களே ஹியூமன் பீயிங் தான், இப்ப நாங்களும் ஹியூமன் பீயிங் தான் ஒரு இதுவும் இருக்கு. அஃப்கோர்ஸ் நீங்க செஞ்ச போய் ட்ரை பண்ணிட்டு வாங்க, நீங்களே பட்டு வாங்க அப்படி சொல்ல முடியாதுல்ல. பேரண்ட்ஸா எங்களுக்கு கஷ்டமா இருக்கும்ல. ஸோ எமோஷனல் கேப் பத்திலாம் பேசிட்டோம் இல்லையா? இந்த எபிசோடுக்கு ஒரு கேப் வேணும், அதனால இந்த எபிசோட இதோட முடிக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். உங்க பேரும் ஒரு முத்துக்கள் எங்க இருந்து பிடிச்சாங்கன்னு தெரியல. Your parents should be so proud of you. Keep going. Thank you. Thank you. Bye.